சமீபத்தில் நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப ஒரு வேதனை என்னை சூழ்ந்து கொண்டது. ஒரு மனுஷன் தன் பொருளாதார பிரச்சனையினால், கடன் பிரச்சனையினால் தன் மனைவியை கொன்னுட்டு, தன் மகளை கொன்னுட்டு, தான் தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துட்டு அது வீடியோ அனுப்புகிறாரு. பொருளாதார பிரச்சனை, ஷேர் மார்க்கெட்டில் சில ஃபினான்ஷியலில் நான் ரொம்ப மாட்டிக்கினேன், அதனால் நான் தற்கொலை பண்ணின்னு செத்து போகிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டால் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் பூமியில் வாழும்போதே அவன் வாழ்க்கை நரகமாக இருக்குதுன்றதுக்காக தற்கொலை பண்ணின்னு செத்துட்டா மனுஷன் வாழும்போது நரகத்தை அனுபவிக்கிறான், செத்தும் நரகம், நித்தியமான நரகத்துக்கு நேராக போயிடுவான். பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன்னா சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை, என் ஜனங்கள் தேவனை குறித்ததான அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், கவனிங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் அதை ஒற்றுக்கொள்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதை ஏற்றுக்கொள்ள ஒரு விசுவாசம் எழும்ப மாட்டேங்குது. இயேசு பாவத்தை மன்னிச்சாரா? எப்படி மன்னிச்சாரு? அவர் ரத்தத்தினாலே சிலுவை சுமந்து, அவருடைய ரத்தம் என் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்தது. இதை நம்புறேன், இது விசுவாசிக்கிறேன். வியாதியை சுகமாக்கினாரா? ஆமென், சுகமாக்கினார். அவருடைய தழும்புகளாலே நான் சுகமானேன். அவர் தாமே என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்து தீர்த்தார். இது விசுவாசிக்கிறேன். என் வியாதியை அவர் சுமந்துட்டார், என் பாவத்தை அவர் சுமந்துட்டார், என் கடனை அவர் சுமந்துட்டாரா? வரல பாருங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இது விளங்கலை. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் என்னுடைய தரித்திரத்து நிமித்தம் அவர் தரித்திரராகி அவருடைய தரித்திரத்தினால் என்னை ஐஸ்வர்யவானா மாற்றினார். இப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு தேவன், வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலிருந்து வீற்றிருந்த தேவன் என்னை மீட்கும்படி இறங்கி வந்தார். மனுகுலம் மீட்பெடுத்தார். மனுஷனாய் பிறந்து எழுந்து வளர்ந்து 33 வருஷம் உயிரோடு வாழ்ந்து ஜீவனை கொடுக்கும்படி சிலுவை சுமந்தார். அவருடைய சிலுவையில் என் பொருளாதாரத்தின் மீட்பையும் வச்சிருக்கின்றார். அவருடைய சிலுவையில் அவர் தரித்திரமானார், என்னை ஐஸ்வர்யனாக்கும்படி. அந்த வசனத்தை வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒருத்தர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வாசிங்க, ஒருத்தர் சிம்பிள் பைபிளில் வாசிங்க அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க சார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், கவனிங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். யார் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார்? எங்கே இருந்தார்? பரலோகத்தில். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, அவர் எங்க தரித்திரமானார்? சிலுவையில் தரித்திரமானார். அவருடைய ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவானாகும்படி உங்கள் நிமித்தம். இயேசு யாருக்காக தரித்திரரானார்? எனக்காக. வாசிப்பா சிம்பிள் பைபிள்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். இங்க வார்த்தை கவனிங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய செல்வந்தராய் இருந்தார். எவ்வளவு அருமையா புரியுது பாருங்க. அவர் செல்வந்தராய் இருந்தார், உங்களுக்காக என்ன ஆனாரு? ஏழையானார். அவர் ஏழையாகி அதன் மூலமா என்ன பண்ணியிருக்கிறாரு? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் என்னை தரித்திரத்திலிருந்து மீட்கும்படி அவர் தரித்திரராகி அவருடைய தரித்திரத்தினாலே என்ன ஐஸ்வர்யவானாக்கினார். என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள், உம்முடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். சொல்லுங்க, என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையது, உம்முடையவைகள் எல்லாம் என்னுடையது. பாவம் நான் தான் செஞ்சேன். ஏன் பாவம், ஏன் இச்சை, ஏன் காரியத்தினால பிசாசு என்ன அழுத்தினா நான் பாவத்தில் விழுந்துட்டேன். கர்த்தர் என்னை பரிசுத்தமாக மாற்றினார். ஏன் வியாதி, என் பலவீனம், நான் செஞ்ச தீங்கு நிமித்தம் எனக்கு வியாதி வந்துச்சு, கர்த்தரோட தழும்புகளால் சுகமானார். அதே போலதான் ஃபினான்ஷியலையும் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ சில ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் நீங்கள் போய் லாக் ஆனாலும் யூ டோன்ட் வரி அபவுட் எனிதிங். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்கள் வறுமைக்காகவும் கர்த்தர் சிலுவை சுமந்திருக்கிறார். கவனிங்க, நீங்கள் ஜீவனோடு இருக்கணும். இன்னைக்கு இந்த காரியத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், நீங்கள் ஜீவனோடு இருக்கணும். ஒரு நாள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக நீங்கள் மாறுவீங்க. அப்போ நீங்கள் ஜீவனோடு இருக்கணும்.
உங்கள் கடன்ல இருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஒரு நாள் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து, கடன்களில் இருந்து வெளியே வருவீங்க. நானோ கடன் வாங்காதிருப்பேன்ற வாக்கு தத்தத்துக்குள்ளாய் நீங்கள் என்ட்ரி ஆகும்போது நீங்கள் ஜீவனோடு இருக்கணும், நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு முக்கியம், ஏன்னா நீங்கள் தேவனுக்கு முக்கியம். நிச்சயம் ஒரு நாள் வரும், வியாதி இல்லாத, பாவம் இல்லாத, தரித்திரம் இல்லாத பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அதை கொண்டு போகும் வரையிலும் நீங்கள் ஜீவனோடு பொறுமையோடு காத்திருந்து விசுவாசத்தில் வல்லவர்களாய் வாழுங்கள். நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி தான் கர்த்தர் சிலுவை சுமந்தார். நீங்கள் செல்வந்தராகும்படி அவர் என்ன ஆனார்? தரித்திரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த பைபிள் என்ன சொல்லுது? ஏழையானார். என்ன ஆகணும்? நீங்கள் செல்வந்தர்களாகணும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி இது விலங்குல பாருங்கள், ரொம்ப வருத்தமாயிடுச்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு.